வணக்கம். உங்களை அன்புடன் அழைக்கிறது அன்னை மீனாட்சி சமையல். அன்னை மீனாட்சி சமையல் சார்பாக அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு அன்னை மீனாட்சி சமையலில் மாங்காய் தொக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு 2 பெரிய மாங்காயை நான் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அடுத்து பெருங்காயம், மிளகாப்பொடி, கடுகும் வெந்தயமும் சேர்ந்த பொடி, இது நல்லெண்ணெய், ருசிக்கு ஏற்ப உப்பு, வெல்லம். மிளகாயும் வெல்லமும் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அளவை கூட்டி குறைச்சிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் மாங்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பு பற்ற வச்சு நம்மளுடைய அடிகனமான சட்டி வச்சுக்கணும். அடுப்பில் சட்டி காஞ்சிருச்சு. 100 கிராம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் கூடுதலாகவே நம்ம ஊற்றிக்கலாம். அடுத்து தேவையாக இருக்கிறப்ப கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். நிறையா நல்லெண்ணெய் ஊற்றி தொக்கு செஞ்சோம்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுருவோம். இப்போது கடுகு வெடிச்சிருச்சு, பெருங்காயம் போட்டுருவோம். உங்கள் வீட்டில் கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, நான் போடலை. வெடிக்கவும் மாங்காயை போட்டு வதக்கிக்கிடுவோம். இதெல்லாம் நல்லா கிண்டிக்கணும். கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ருசிக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டோம் இல்லையா, அது கொஞ்சம் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாப்பொடி போடணும். நான் இப்போ எடுத்து வச்சுருந்ததில் பாதி போட்டிருக்கேன். அப்புறம் வேணா போட்டுக்கிடுவோம். இந்த மாங்காய் தொக்கு தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இந்த நான் இன்றைக்கி கிளிமூக்கு மாங்காய் தான் 1 கிலோ அளவு போல் வாங்கியிருந்தேன். ஆனால் 2 தான் பெருசாக இருந்துச்சுன்னு அந்த 2 மட்டும் செஞ்சுட்டு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிடுவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் செஞ்சுட்டு ஆறவும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா 3 மாதம் ஆனாலும் கெடாது. தேவைப்படுற நேரம் கொஞ்சமாக எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கடுகும் வெந்தயமும் வறுத்து பொடி பண்ண அந்த பொடியை சேர்த்துக்கிடுவோம். காரம் சரியாக இருக்குது. இப்போது வெல்லம் எடுத்து ஃபைனல் ஸ்டேஜில் போட்டு கிண்டிடுவோம். உங்களுக்கு வெல்லம் இவ்வளோ வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்மியாகவே போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் வெல்லம் இனிப்பு, உப்பு, உரப்பு எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த தொக்கு. அதனால் நான் கொஞ்சம் வெல்லம் ஜாஸ்தியாகவே நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையில்லை, இவ்வளோ வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்மியாக போட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்களேன், நல்லா ஒன்று சேர்ந்து அப்படி தலை அல்வா எப்படி கிண்டுனா வரும் பாருங்களேன், அந்த மாதிரி வருது பாருங்கள். இதுதான் மாங்காய் தொக்கு தயாராகிடுச்சு. இப்போ மாங்காய் சீசனாக இருக்கிறதுனால மாங்காய் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். மாங்காய் ஊறுகாய், மாங்காய் தொக்கு இதெல்லாம் மாங்காய் சீசன் அப்போ செஞ்சுக்கிட்டோன்னா அதுக்கு தயிர் சாதத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நம்மளுடைய மாங்காய் தொக்கு தயாராகிடுச்சு.
இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மாங்காய் தொக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாங்காய் தொக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.